வணக்கம் வாரியர்ஸ். இன்னைக்கு நமக்கு நாள் 13. நம்ம ஸ்டார்ட் பண்ணி 13 நாள் ஆகுது. அதில் ஒரு நாள் நம்ம ட்ராக் பண்ணோம். ஸோ ட்ராக் பண்ணால் தான் நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்ட்டு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக் வெயிட் செக்கு டெய்லி மறக்காமல் பண்ணுங்கள். அது வீக்லி ஆவரேஜ் ஒன்ஸ் அதை ஆவரேஜ் பாருங்கள். அப்போ தான் உங்களோட வெயிட் என்ன ப்ராக்ரஸ் இதில் இருக்குன்ட்டு தெரியும். ரெண்டாவது செக் பாடி மெஷர்மெண்ட் செக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இடுப்பு பகுதி, அதுக்கப்புறம் உங்கள் தசை, அது தைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட்டு. இந்த மூணு கோல்டன் பார்ட்ஸ். இந்த பார்ட்டை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராக்ரஸ் வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வச்சு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சைஸ் பிடிச்சிருக்கீங்களா, சைஸை ஃபேட் உங்களுக்கு மினிமலாக இருக்கா, இல்லை ஃபேட் ஏறுதான்றது நீங்கள் ஒரு அப்ராக்ஸாக தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணால் மட்டுமே தான் உங்கள் கோல் நீங்கள் கரெக்டாக போறீங்களா இல்லையான்றது உங்களால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு அடுத்த செக் பார்த்தீங்கன்னா உங்களை பிக்சர் பண்ணிக்கிறது நீங்களே. ஸோ டெய்லி ஒரு வீக்லி ஒரு டே வச்சுக்கோங்க. அந்த டேல அந்த டைமிங் அதே மாதிரியான போஸ் இது மூணுத்தையுமே ஒரே டைம் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் சேஞ்ச் இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட ப்ராக்ரஸை நீங்க செக் பண்ணலாம். ஸோ ப்ராக்ரஸ் செக் பண்ணால் மட்டுமே தான் நீங்க கரெக்டா உங்க கோலை அட்டைன் பண்ண முடியும். அது மாதிரி நான் இன்னைக்கு இந்த டே இதுக்காக வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்ரஸே